இந்த வீடியோல WWE Backlash பேப்பர் வியூவோட ப்ரெடிக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்கறவங்க எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அண்ட் நம்மளோட இன்ஸ்டா ஐடியும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு, சேனலோட பயோலயும் லிங்க் இருக்கு. ஆரம்பிக்கலாமா? இந்த பேப்பர் வியூ ஃபர்ஸ்ட் எங்க நடக்குதுன்னா எஸ்டி லூயிஸ் ராண்டி ஆர்டனோட ஹோம் டவுன் தான். இந்தியால எப்போ டெலிகாஸ்ட் பண்றாங்கன்னா சண்டே மார்னிங் 4:30 இல்லனா 6:30 ஸ்டார்ட் பண்ணுவாங்க. சோ மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இதுல டோட்டலா வெறும் 5 மேட்சஸ் தான் இருக்க போகுது. பென்டா வெர்சஸ் டாமினிக் மிஸ்டீரியோ ஃபார் இன்டர் கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். ரெசில்மேனியா 41ல தான் டாமினிக் டைட்டில் வின் பண்ணாரு. அண்ட் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏற்கனவே ரால மேட்ச் கண்டக்ட் பண்ணிருக்காங்க. அதுல டாமினிக் ரீடைன் பண்ணிருக்காரு அவரோட டைட்டில. அண்ட் அடுத்த ஆப்போனன்ட்டும் ரெடியா இருக்காங்க. வேற யாரும் இல்ல, ஏஜே ஸ்டைல்ஸ் தான். என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து டாமினிக் மிஸ்டீரியோ வில் ரீடைன் is Intercontinental Championship. அடுத்தது ஃபெட்டல் 4-way match for United States Championship. Jake Fatu, Damian Priest, Drew McIntyre and LA Knight. இந்த மேட்ச்ல யார் வின் பண்ணுவாங்கன்னு ஈஸியா சொல்லிரலாம். சோ என்னோட prediction Jake Fatu will retain his United States Championship. அதுக்குன்னு மத்த 3 பேரும் வின் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லையான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. பட் ஆனா அது இப்போ இல்ல. லைரா வல்கிரியா விசஸ் பெக்கி லிஞ்ச் ஃபார் உமன்ஸ் இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப். இந்த மேட்ச்ல பெய்லி வருவாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட உதவியால லைரா வல்கிரியா ரீடைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. என்னோட ப்ரெடிக்ஷன் லைரா வல்கிரியா குந்தர் விசஸ் பேட் மேக்கஃபி. பட் எனக்கு என்னமோ பேட் மேக்கஃபியை வின் பண்ண வச்சுட்டு அப்புறம் குந்தர் பேட் மேக்கஃபிக்கு ஸ்லீப்பர் போடும் போதோ பேட் நியூஸ் பேரட் சேவ் பண்ணி அப்புறம் வெயிட் பேரட்டுக்கும் குந்தருக்கும் ஸ்டோரி லைன் கிரியேட் பண்ணுவாங்களோன்னு தோணுது. ஆனா இந்த மேட்ச்ல கோல்ட்பர்க் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்கு. சோ என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா இந்த மேட்ச்ல ஏதோ ஒண்ணு நடக்க போகுது. என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து த ரிங் ஜெனரல் குந்தர். அண்ட் ஃபைனல் மெயின் ஈவெண்டா நடக்க போற மேட்ச் வந்து ஜான் சீனா வெர்சஸ் ராண்டி ஆர்டன் ஃபார் அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் ஒன் லாஸ்ட் டைம். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பாருங்க. ஏன்னா இவங்க ரெண்டு பேருக்கும் வயசாயிடுச்சு. சோ பழைய ஜான் சீனா அண்ட் ராண்டி ஆர்டன் மாதிரி ஃபைட் பண்ண முடியாது. எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம பயங்கரமா இருக்கும் இந்த மேட்ச். என்னதான் இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப வருஷமா WWE இருந்தாலும் 3000 டேஸ்க்கு அப்புறம் ஒரு ப்ராப்பர் 1-on-1 மேட்ச்ல சண்டை போட போறாங்க. ராண்டி ஆர்டனோட ஹோம் டவுன் வேற. இந்த மேட்ச்ல ஃபைனல் பாஸ் வரமாட்டாரு, டிராவிஸ் ஸ்காட் வரமாட்டாரு. சோ எந்த ஒரு இன்வால்வ்மெண்ட்டும் இல்லாம இந்த மேட்ச் இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். சோ என்னோட ஃபைனல் ப்ரெடிக்ஷன் வந்து ஜான் சீனா வில் ரீடைன் இஸ் WWE அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப். உங்களுக்கு வேற எதனா ப்ரெடிக்ஷன் இருந்தா அதை கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். முக்கியமா எல்லாருமே மைண்டையும் ஹெல்த்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. பாய்.